ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. ஒரு சில ஹெல்த் ரீசன்ஸ்னால என்னால் வீடியோ போட முடியல. அதனால நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் என்னால் பண்ண முடியல. என்னோடய அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னீரில் கிட்ஸ் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ரெசிபி. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கிற பன்னீர் டிக்கா. ஸோ இந்த பன்னீர் டிக்கா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி ஒரு மெத்தடில் நான் இந்த பன்னீர் டிக்கா செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். 8லேருந்து 10 பல் பூண்டு, ஒரு சின்ன அளவு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதில் கடுகு எண்ணெய் இருந்தால் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சாட் மசாலா, கறி மசாலா பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதோடைய தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். நான் இங்கே வீட்டு தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கெட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதோடே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலாவை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் தின்னாக கட் பண்ணியிருக்க பன்னீர் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே 400 கிராம்ஸ் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலாவோட அளவு 400 கிராம்ஸ் பன்னீருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேரினேட் பண்ண பன்னீர் ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நான் இங்கே பன்னீர் ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது தவாவில் தான் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தின்னாக கட் பண்ணும்போது அது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ½ அன் ஹவர் கழித்து அந்த மிக்சர் எடுத்து நம்ம தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கியூரில் போட்டுட்டு டைரெக்டாக ஸ்டவ்வில் காமிச்சு இல்லைனா தந்தூரியில் வச்சு கூட பண்ணலாம். பட் இதுக்கு அந்த கிறிஸ்பி டேஸ்ட் வராது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி கிட்ஸுக்கு பண்ணுறதுனால நான் தவாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி பண்ணுறதுனால அந்த மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக ஒட்டாமல் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்றைக்கி நான் ஆனியன், கேப்சிகம் எதுவுமே சேர்க்கல. கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்றனால நான் இதில் எதுவுமே சேர்க்காமல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் அண்ட் கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் டிக்கா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பன்னீர் டிக்காக்கு நம்ம எல்லா மசாலாவும் அரைச்சி போடுறதுனால நமக்கு இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸும் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குது.